Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காராமணி பயிரில் என்னென்ன பயன்கள், அதை சாப்பிட்டா நம்ம உடம்புல எத்தனை நோய்கள் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். காராமணியில் பெருசாக என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறோமா? காராமணியில் வந்து ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுறது அளவுக்கு கூட அதில் சக்திகள் நிறைய இருக்குது. ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கும், நம்ம தலைமுடி உதிராமல் பாதுகாத்துக்கும், வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்ல மெடிசன். நமக்கு தூக்கம் வரலையா, தூக்க மாத்திரை போட வேண்டிய அவசியமே இல்லை. காராமணியை சாப்பிட்டாலே தூக்கம் நல்லா வரும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காராமணியில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். காராமணி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தட்டைப்பயிறு, பயத்தங்காய் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அவரைக்காய் ஃபேமிலி குடும்பத்தை சேர்ந்தது. இதில் வந்து நார்ச்சத்துக்கள், பயிரினாலே நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்கும், அதில் ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் காராமணியில் பார்த்திங்கன்னா மற்ற பயிர்களை விட அதிகமான நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் இதில் நீர்ச்சத்துக்களும் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் இருக்கிற சத்துக்கள் என்னென்னா, இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுன்னு, தூக்கத்தை மேம்படுத்துவதுலையும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா தூக்க மாத்திரை போடாமல் நம்ம டெய்லிக்கும் நைட்டில் படுக்க போகிறப்ப காராமணி ஒரு அரை கப் சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா அவிச்சு நல்ல ஒரு மன நிம்மதியான ஒரு தூக்கத்துக்கு வந்து காராமணி வந்து வழிவகுக்கிறது அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. சித்த மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் காராமணியை வந்து தூக்கம் வராதவர்கள் அடிக்கடி எடுத்துக்கிறதுனால காராமணி வந்து தூக்கத்தை நல்லா மேம்படுத்தும். இது வந்து லிவர் ப்ராப்ளத்தை வந்து மெயினாக தடுக்குது. லிவர் ப்ராப்ளம் இதில் இருக்கிற இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதுனால லிவர் ப்ராப்ளம் அண்டை விடாமல் பார்த்துக்குது. இந்த ஃபேட்டி லிவராக இருக்கட்டும், சிரோசிஸ் ஆஃப் லிவராக இருக்கட்டும், இல்லை வந்து கல்லீரல் மேலே கொழுப்பு படிஞ்சிருக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற ப்ராப்ளமாக இருக்கட்டும், எந்த கல்லீரல் பிரச்சனையும் வராமல் இந்த காராமணி வந்து தடுக்குது. லிவர் ப்ராப்ளத்தை தடுக்கிறதுல முக்கிய பங்கு வந்து காராமணிக்கு நிறைய உண்டு. அது இல்லாமல் இது நிறைய எடுத்துக்கிறதுனால இந்த மஞ்சக்காமாலை அப்படிங்கிற ஒரு வியாதி வந்து வரவே வராது. காராமணி அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு மஞ்சக்காமாலைங்கிறது வந்து அண்டவே அண்டாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. விட்டமின் B1 தயாமின் அப்படின்னு ஒரு சத்து இருப்பதுனால இதை இதய கோளாறுகள்லேருந்து நம்மளை தடுக்குது. இதய சக்திக்கு வந்து ரொம்ப நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இதய செயலிழப்பை தடுக்கக்கூடிய சக்திகள்லாம் வந்து காராமணிக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே உண்டு. ஏன்னா இது ஹை கொலஸ்ட்ராலை வந்து தடுக்குது, ப்ரெஷரை வந்து குறைக்குது. காராமணி எடுத்துக்கிறதுனால இதய தமனிகளில் பார்த்திங்கன்னா அந்த உட்புற சுவர்களில் வந்து அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் படிகிறது, அந்த ஃபேட்டு கொலஸ்ட்ரால் படிகிறதை தடுக்கிறதுனால, நமக்கு தமனிகளில் அடைப்பெல்லாம் தடுக்கிறதுனால நமக்கு ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு, அந்த பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ், அந்த மாதிரி எந்த டிசீஸும் வராமல் தடுக்கிறதுனால காராமணி வந்து இதயத்திற்கு ஒரு சிறந்த மருந்து அமையுது. அது இல்லாமல் இரும்பு சத்து, இப்போ ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அனிமியா பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களாம் அனிமியா பேஷண்ட்டுக்கு வந்து இது ஆர்பிசிஸ், காராமணி நிறைய எடுத்துக்கிறதுனால ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசிஸை வந்து இது அதிகப்படுத்துவதனால பார்த்திங்கன்னா அது ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தி அனிமியாங்கிற ஒரு நோயை வந்து அடியோடு விரட்டி அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆர்பிசிஸ் ப்ரொடக்ஷன், அதாவது ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுனால ஆக்சிஜனேற்றம் அடைந்த ரத்தம் உடல் முழுவதும் பாயறதுனால எல்லா உறுப்புகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையான துள்ளலோடு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா எல்லா உறுப்புகளும் புத்துணர்ச்சி பெற்று, ஏன்னா சிவப்பணுக்கள் இருந்துச்சுனாலே எல்லா உறுப்புகளும் சிறப்பாக செயல்படும். அதுக்கு ஆக்சிஜனேற்றம் அடைந்த ரத்தம் ரொம்ப தேவை. அதுக்கு எது தேவைன்னா ஆர்பிசிஸ். அந்த ஆர்பிசிஸ் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த ரத்த சிவப்பணுக்கள் ப்ரொடக்ஷனில் காராமணி வந்து முக்கிய பங்கு வகிப்பதனால காராமணியை வந்து நம்ம அவசியமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. காராமணியில் இருக்கிற சத்துக்கள் வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்களை தடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, செல்கள் பிழற்சி அடையிறதை வந்து தடுத்து கேன்சர் மாதிரியான பெரிய வியாதிகள் வராமல் தடுக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா வயிற்றில் வர கேன்சரெல்லாம் காராமணியில் இருக்கிற சத்துக்கள் வந்து அகற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற விட்டமின் C சத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை, அதாவது ஒரு இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காராமணியை நம்ம ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுனால, அவிச்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது, இந்த டான்சிலைட்டிஸ் பிரச்சனை, இந்த இம்யூனிட்டி குறைபாடு, நிறைய நோய்கள் வரும் இல்லை, ஸ்கின் அலர்ஜி, முடி கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தடுத்துக்கலாம். அதனால் காராமணியை வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்குறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைய இருப்பதனால இது ஸ்கின்னுக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்படுறதுனால முதிர்வான ஒரு தோற்றத்துலேருந்து மாறி ஒரு இளமையான தோற்றத்துக்கும், ஒரு ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கிறதுக்கும்
காராமணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த காராமணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க டயட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் தேவை. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் டயட்டில் இருக்கேன், எனக்கு ப்ரோட்டீன் தேவை. அப்போ ப்ரோட்டீன்னா எக்கு நிறையா சாப்பிட சொல்கிறாங்க. நான் எக்கு சாப்பிட மாட்டேன், நான் என்ன எடுத்துக்கிறது டாக்டர் அப்படின்னு வந்து கேட்குறவங்களுக்கு எக்கு எடுத்துக்க வேண்டாம், காராமணி ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா. ஏன்னா எக்கை காட்டிலும் அதிகமான ப்ரோட்டீனும் உண்டு. இதில் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருப்பதனால நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றுவதனால, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறதுனால வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாகவும் நடக்குது. ஆரோக்கியமான ப்ரோட்டீனும் நம்ம உடம்புல சேமிப்பாகுது. ஸோ காராமணி எப்படி எடுத்துக்கணும்னா, அதிகமான மசாலா எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் வெங்காயமும் மிளகுத்தூளும் சேர்த்து சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்தாக வந்து இந்த காராமணி இருக்கிறதுனா, இதில் மெக்னீஷியம் வந்து ஜாஸ்தியாக இருப்பதுனால இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை தூண்டுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மெக்னீஷியம் வந்து இன்சுலினை வந்து சீராக்குவதனால, ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ஒரு நல்ல மருந்து அமையுது. அதனால் காராமணியை வந்து நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கிறது நல்லது. ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் ஃபோலிக் சத்து அதிகமாக இருப்பதனால கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து காராமணி பயிர் அதிகமாக எடுத்துக்கிறதுனால குழந்தையோட மூளை வளர்ச்சி கூட அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை உள்ள கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை எடுத்துப்பதனால ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைப்பதனால குழந்தைகளுக்கு இருக்கிற எலும்புகள் வலுவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வாயு பிரச்சனைகள் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா பருப்பு வகைகள் எடுத்துக்கிட்டாலே வாயு தொந்தரவுகள் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பயிர்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவ்வளோ ஆரோக்கியங்கள் கொட்டி கிடக்கும் காராமணி நமக்கு ரொம்ப கம்மியான விலை இல்லையா? இதை நம்ம போய் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணும், இல்லை பெரிய இப்போ விலை உயர்ந்த பழங்கள் சாப்பிட்ணும், நட்ஸு சாப்பிட்ணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கப் அளவுக்கு காராமணி நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் கொழுப்பு சத்துக்கள் ரொம்ப கம்மி, நார்ச்சத்துக்கள் நீர்ச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. ஒரு கப் அளவுக்கு காராமணியில் பார்த்திங்கன்னா 1 கிராம் கொழுப்பு தான் இருக்குது. அதனால் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியம் மேம்படும், நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படும், நம்ம தூக்கம் மேம்படும், நம்ம உடம்பே ஆக மொத்தத்தில் நிறைய ஆரோக்கியம் பெறும். அதெல்லாம் காராமணியை வந்து நம்ம அதிகமாக உணவில் எடுத்துப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.